வணக்கம். கலைக்கோயில் நுண்கலை கல்லூரி 2 அழகிய ஆணித்தரமான தூண்களால் கட்டி எழுப்பப்பட்ட ஒரு கலை கல்லூரி. இந்த கலை கல்லூரி தங்களுடைய மாணவர்களுக்கான சேவையை, கலை சேவையை 25 வருடங்களாக இந்த மண்ணிலே நடத்தி அதிலே நிறைவு கண்டு இப்பொழுது வெள்ளி விழா கொண்டாடி கொண்டிருக்கின்ற ஆனந்தமான தருணம் இது. இந்த நேரத்தில் அந்த கலைக்கோயிலை பற்றி நாங்கள் கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டாமா? அவர்கள் கடந்து வந்த பாதையை நாங்கள் பார்க்க வேண்டாமா? எத்தனை சவால்கள், எத்தனை போட்டிகள், எத்தனை போராட்டங்கள், அத்தனையையும் தாண்டி திரு கனகேந்திரம் குகேந்திரன் அவர்கள், அவரது துணைவியார் திருமதி வனிதா குகேந்திரன் அவர்கள் இருவரும் இணைந்து இந்த கல்லூரியை இத்தனை பிரம்மாண்டமாக இப்பொழுது கட்டி எழுப்பி இருக்கிறார்கள் என்றால் அவர்களை நிச்சயமாக மனதார நாங்கள் பாராட்டியாக வேண்டும். எத்தனை நூற்றுக்கணக்கான மாணவர்களை இந்த கல்லூரி உருவாக்கி இருக்கிறது தெரியுமா? எத்தனை சலங்கை பூஜைகளை இந்த கல்லூரி நிகழ்த்தி இருக்கிறது, எத்தனை அரங்கேற்றங்களை நிகழ்த்தி இருக்கிறது, மாணவர்களுக்கு பயன்படுகின்ற எத்தனை நூல்களை எழுதியிருக்கிறார்கள். அதைவிட ஒளி இழை பிள்ளைகளை எங்களுக்காக தந்திருக்கிறார்கள். அதைவிட ஒவ்வொரு கலைஞனுக்கும் ஒரு தனித்துவமான பாணி இருக்கும். அந்த வகையில் இவர்களுடைய பாணி இன்னும் கொஞ்சம் தனித்துவமானது. எப்படி என்றால், இந்த சின்ன சின்ன குட்டிகளை எல்லாம் வைத்து சலங்கை பூஜை நடத்துகின்ற அழகை நீங்கள் பார்க்க வேண்டுமே. எத்தனை முறை நீண்ட காலம் இவர்களோடு பயணித்தவள் என்ற முறையிலே ஒவ்வொரு சலங்கை பூஜையையும் பார்க்கின்ற பொழுது எத்தனை நேரம் நான் மெய்மறந்து நின்றிருக்கிறேன் என்பது எனக்குத்தான் தெரியும். என்னை போல எத்தனையோ பேர் அதை பார்த்து ரசித்திருக்கிறோம். அந்த சின்ன குழந்தைகள் தாளம் தப்பாமல் ஆடுகின்ற அந்த அழகு, அதற்கு காரணம் திருமதி வனிதா குகேந்திரன் அவர்கள். அதே போல இசை அர்ப்பண நிகழ்வின் மூலம் மிருதங்கத்தை அல்லது ஏனைய கலைகளை சார்ந்த மாணவர்களை கூட திரு கனகேந்திரம் குகேந்திரன் அவர்கள் சிறு வயதிலேயே அவர்களை பயிற்றுவித்து மேடையேற்றி இருக்கிறார். அதே போல அரங்கேற்றத்தை பார்க்கின்ற பொழுது இங்கே நடன அரங்கேற்றத்தை பற்றித்தான் நான் சொல்ல வேண்டும். அந்த ஒரு கருப்பொருளிலே அமைந்த தீமெட்டிக் அரங்கேற்றம் என்று சொல்லுவார்கள். என்ன அழகாக ஒரு கருப்பொருளை எடுத்து வைத்துக்கொண்டு ஒரு மாணவியினுடைய அத்தனை திறமையையும் வெளிப்படுத்துகின்ற அழகை பார்த்து ரசித்தவள் நான். கர்ணன், ராவணேஸ்வரன், அர்த்தநாரீஸ்வரர், மதுரை மீனாட்சி அம்மன் என்று எங்களுடைய வரலாற்றிலே புராண கதாபாத்திரங்களை எல்லாம் எடுத்து எங்களுடைய மாணவர்களை பயிற்றுவிப்பது மாத்திரமல்ல, சமூகத்துக்குள்ளே எங்களுக்குள்ளே இருக்கக்கூடியவர்களுக்கு எத்தனை அறிவை அதன் மூலம் புகட்டி இருக்கிறார்கள். உண்மையாக ஒரு பெரும் சமூக கடமையை இந்த கலைக்கல்லூரி செய்து வருகிறது என்பதிலே எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது என்று வள்ளுவன் பேசுவான். அது தன்னுடைய பிள்ளைகள் தன்னை விட உயர்ந்து வருவதில் இந்த உயிர்கள் எல்லாம் எத்தனை பெரிய இன்பத்தை அனுபவிக்கிறது என்றுதான் அது பொருள் தரும். அது உண்மையாக ஒரு குருவாய் இருக்கின்றவருக்கு, ஆசிரியராய் இருக்கின்றவருக்கு தான் பெற்ற பிள்ளைகள் மாத்திரமல்ல, தான் தத்தெடுத்து வளர்த்து கொண்டிருக்கின்ற, கலையை ஊட்டுகின்ற, கல்வி கண்ணை திறக்கின்ற அந்த பிள்ளைகள் கூட அவர்களுடைய சொந்த பிள்ளைகள் தான். அந்த பிள்ளைகள் கூட தம்மை விட உயர்ந்து வருகின்ற பொழுது அதிலே இன்பம் காண்பதுதான் உண்மையான ஒரு குருவினுடைய தன்மை. அந்த வகையில் இவர்கள் தங்களிடம் பயின்ற மாணவர்களை சிலரையெல்லாம் ஆசிரியர்கள் ஆக்கி அதிலே சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதே போல கலை பயணத்தை இலக்காக கொண்ட மாணவர்களை எல்லாம் அதனுடைய எல்லை காண வைக்கின்ற ஒரு பெருமையும் இவர்களுக்கு இருக்கிறது. பரீட்சைகளை நிகழ்த்தி எல்லாம் பெரிய பெரிய விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது செய்கிறோம் அது செய்கிறோம் என்று சொல்லாமல் நாங்கள் பார்க்கின்றவர்கள் தான் அதை பற்றி பேசிக்கொண்டு இருக்கிறோம். இந்த தன்மை, இந்த மனதினுடைய பண்பு, இந்த ஆற்றல், மனமும் உடலும் சேர்ந்தால்தான் ஒரு சாதனையை நிகழ்த்த முடியும். அது இந்த இருவருக்கும் வாய்த்திருக்கிறது. அது இன்னும் பல ஆண்டுகள் வாய்க்க வேண்டும் என்று அந்த இறைவனை வேண்டிக் கொண்டு கலைக்கோயில் நுண்கலை கல்லூரி வாழ வேண்டும், வளர வேண்டும். இந்த சமூகத்திலே புலம்பெயர் மக்கள் வாழ்கின்ற இந்த சமூகத்திலே எல்லா சவால்களையும் சந்தித்து இன்னும் வெற்றி நடை போட வேண்டும். அதற்கு தூண்களாக இருக்கின்ற எங்களுடைய திரு கனகேந்திரம் குகேந்திரன் அவர்கள், திருமதி வனிதா குகேந்திரன் அவர்கள் இருவருக்கும் எங்கள் நெஞ்சு நிறைந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.